கோவை வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கிய பக்தர் உயிரிழந்திருக்கிறார். மூச்சு திணறல் காரணமாக கீழே இறங்கும்போது பக்தர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறிய பக்தர் உயிரிழப்பு என்ற செய்தியை பார்க்கிறோம். மலை மீது ஏறிவிட்டு தெய்வ வழிபாடு செய்துவிட்டு கீழே இறங்கிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பக்தர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், வெள்ளியங்கிரி மலை ஏறி இறங்கும் போது பக்தர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். என்ன நடந்தது? விவரம் என்ன பிரவீன்? திலகவதி, தென்கை என அழைக்கப்படக்கூடிய வெள்ளியங்கிரி மலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் இறுதி வரை தொடர்ச்சியாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வார்கள். அடிவாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 6000 அடிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வருபவர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள், மூச்சு திணறல் இருப்பவர்கள், இருதய பாதிப்புள்ளவர்கள் வர வேண்டாம் என இந்த மலையேற்றம் தொடங்குவதற்கு முன்பாகவே மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் திருவண்ணாமலையை பூர்வீகமாக கொண்ட சிவா என்பவர் தன்னுடைய குழுவினரோடு இணைந்து நேற்று இரவு மலைக்கு சென்றிருக்கிறார். அங்கு 7வது மலையில் சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு காலையில் இறங்கி கொண்டிருக்கும் போது முதல் மலை வரும்போது, அதாவது முதல் மலை வந்து வெள்ளியங்கிரி ஏறவங்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றாக கூறப்படும். ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி அதிக அளவில் படிகளை கொண்ட ஒரு மலையாக இருப்பது அந்த முதல் மலை. இறங்கி கொண்டிருக்கும் போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிவா சுருண்டு விழுந்திருக்கிறார். அவரை வனத்துறையினர் கீழே எடுத்து வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து பரிசோதித்த போது அவர் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்திருக்கின்றனர். அவரது உடலை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இவரது பின்னணியை பார்க்கும்போது இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருதய பிரச்சனை காரணமாக ஆஞ்சியோ செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார்கள். இவ்வாறான சூழலில் மீண்டும் வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் இந்த மூச்சு திணறல் இருப்பவர்கள், உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள், அதாவது கோமார்பிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறவங்க, வெள்ளியங்கிரி மலை அந்த மலையேற்றம் என்பது சற்று கடினமானது, சவால்கள் மிகுந்தது என்பதன் காரணமாக ஏறுவதற்கு மட்டுமல்லாமல் சீதோஷண நிலையும் அங்கு சற்று கடினமான ஒரு சூழலாக இருப்பதன் காரணமாக இது போன்ற ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை மீண்டும் அழுத்தமாக கூறியிருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.